துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நீதி, நேர்மை, நியாயம், தர்மம்னு சொல்லி அந்த மூணுத்தையுமே தன்னோட உயிர் மூச்சாக தூக்கிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பு சொந்தங்களே, துலாம் ராசி எல்லாரையுமே பாவம் பார்க்கக்கூடிய ராசி. ஆனால் பாவப்பட்ட ராசி யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்களேன். நீங்கள் தான் பாவம். ஏன்னா எல்லோருடைய தேவைகளையும் அசால்ட்டாக பூர்த்தி பண்ணுறீங்க. ஆனால் உங்களோட தேவைகளை நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? குறைஞ்சபட்சம் அன்பாக 2 வார்த்தை, நான் இருக்கேனா இல்லையா, கொஞ்சம் ஆதரவு கொடுத்தா போதும், இதைத்தானே எதிர்பார்க்குறீங்க. இதையாவது உங்களை சுற்றி இருக்கவங்க செஞ்சாங்களா? இல்லை. இதுக்கு ஒரு படி மேலே இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போது மற்றவங்க சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களோ பெற்றவங்களோ குடும்பத்தை கூட எடுத்துக்கங்களேன். எல்லாரையும் தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு எவ்வளவு அழகாக உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஒருத்தராவது அதுக்கு நன்றி விசுவாசமாக நடந்துக்கிறாங்களா? ஒரு துளி இருந்தாலுமே திரும்ப 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 அவங்களோட நன்மைக்காக தான் பாடுபட்டுட்டு இருக்கிறோம். சிலரது பிறவி குணம், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்காக எதுவுமே சேர்த்து வைக்காதீங்க. ஆனால் நிம்மதியாக இருக்கிறதுக்கான வழியை தேடுங்க. நீங்களாக இத்தனை நாளாக பட்ட கஷ்டங்களுக்கு நீங்களே தான் காரணம்னு நான் சொல்லுவேங்க. 10 மாதம் கண்டிப்பாக நீங்கள் அத்தனை கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் படாத கஷ்டங்களே உங்களுக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு சில கிரகங்கள் வராங்க, நல்ல வாய்ப்புகளை உங்களுக்கு தர்றாங்க. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு வழிகாட்டுதல் தாங்க இந்த பதிவு உங்களுக்கு இருக்க போகுது. அந்த வகையில் இது ஒரு சாதாரண காலமாக உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கம்னு சொல்லலாங்க. நீங்கள் இது வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்க இல்லையா, அந்த பொறுமைக்கு இப்போது வெகுமதி கிடைக்க போகுது. விதியே உங்களுக்கு இப்போ வெகுமதி கொடுக்க போகுது. துலாம் ராசினா என்னங்க? சமநிலை, நியாயம், உண்மையாக கிடைக்கக்கூடிய மனசு உங்களுக்கு. ஆனால் கடந்த சில நாட்களில் அந்த சமநிலையை சோதிக்கக்கூடிய நேரமாக தான் உங்களுக்கு இருந்தது. உடஞ்சி போயிட்டீங்க, மொத்தமாக உடஞ்சி போயிட்டீங்க. இப்போ அந்த சமநிலையை மறுபடியும் கைப்பற்ற போகிறீங்க. கிரகநிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னேன் இல்லையா. சூரியன் உங்களுடைய ஆளுமையை வெளிக்கொண்டு வர போகிறாரு. சுக்கிரனோட அதிபதி உங்கள் ராசிக்கு 11ஆம் பாவத்துக்கு போகிறாரு. இது என்னதுன்னா, 11ஆம் இடம். ஒரு மனுஷன் நல்லா ஏகபோக வாழ்க்கையை வாழணும், நல்லா இருக்கணும். அவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக வர வேண்டிய இடம் 11ஆம் இடங்க. ஸோ அந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு லாப நிலை. அதே மாதிரி சனி 5ஆவது பாவத்தில் நன்மையை கொடுக்குறாரு, நன்மை தரக்கூடிய இடத்துல உட்கார்றாரு. ஸோ உழைப்புக்கு உண்டான பலன்கள் உண்டாகுது. அடுத்தது குரு 7ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. புதிய தொடர்புகள், அதாவது பார்ட்னர்ஷிப், குடும்பமே பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக முன்னேறி போகிறது, குடும்ப தொழில் அமையிறது, இந்த மாதிரி. அதே மாதிரி புதன் உங்கள் பேச்சுக்கும் யோசனைக்கும் வலிமையை கொடுக்குறாரு. இது நாள் வரைக்கும் நீ சொன்னால் அது நடக்காது, ஆனால் இப்போ சொன்னால் அது நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் எல்லா யோசனைகளும் பலிக்கும், புது புது ஐடியாலாம் வரும். அதே மாதிரி இது எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக உங்கள் விதியை மாற்றக்கூடிய கூட்டணியாக வரப்போகுது. வந்துருச்சு. பணம், பேர், புகழ், உறவு, ஆரோக்கியம் எல்லாமே மெல்ல மெல்ல மேலே போகக்கூடிய காலம் இது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்குள்ள அமைதி காண போகிறீங்க. இதுவரைக்கும் பதட்டம், பயம், இது நடந்துருமா, அது நடக்குமா, அது நடந்துருச்சு, இப்படி நிறைய கேள்விகள் மாற்றி 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 நம்மளோட காதில் பல குரல் கேட்டால் எப்படி இருக்கும், கையா முய்யான்னு கத்தனா எப்படி இருக்கும். சொல்லப்போனால் கடந்த சில நாட்களாக சரியான குழப்பம். இப்போ தெளிவாகிறீங்க. சொல்லப்போனால் பைத்தியம் பிடிச்ச நிலைமை மாதிரி தான். இப்போது புதிய வேலை வாய்ப்பு தோன்றும், பழைய மன அழுத்தம் குறையுது. யாரோ ஒருத்தங்க உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கான வழியை காட்டுவாங்க. உங்களை நம்பிக்கைக்குரிய மனிதராக, சொல்லப்போனால் அவங்களுக்கு தெய்வமாக வருவாங்க. தெய்வம் அனுப்பப்பட்ட ஒரு ஆளாக தான் வருவாங்க. வீட்லேயும் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் தொடக்கமாகுதுங்க. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன தெரியுமா? சீக்கிரமாக முடிவெடுக்கிறதுக்கு அவசரப்படுறது.
முடிவெடுக்கிறது அவசரப்படுறது இது உங்களுடைய பலவீனம். பொறுமையாக இருந்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பலங்க. பொறுமையை கடைப்பிடிங்க, அவசரத்தை தவிர்த்துருங்க. இப்போ இந்த நேரங்களில் லவ் எப்படி தெரியுமா இருக்கும்? காதல் தரமாக இருக்க போகுது. தூரமாக இருந்த உறவு ஒன்று சேர போகுதுங்க. உறவு நெருக்கம் அதிகமாக இருக்க போகுது. மனசு நிம்மதி அடைய போகுது. இது எல்லாத்துக்கும் மேலே குடும்ப அமைதி கிடைக்கும். உறவுகள் உறுதியடையும். இது காதல் எல்லாமே. காதல் மட்டும் கிடையாதுங்க, குடும்ப வாழ்க்கைக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், சரிங்களா? அதே மாதிரி பணம் சின்ன வரவாக இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி சின்ன முதலீடு கூட முன்னெடுத்து கொடுக்குங்க. குறிப்பாக வரவு செலவு எல்லாமே சமநிலையாக இருக்கும். ஆல்ரெடி கடனாலேயே இருந்தீங்கன்னா கூட முழுசாக அந்த கடனை சுத்தமாக அடைக்கிறதுக்கான வாய்ப்பாக அமையுங்க. அதே மாதிரி ஆரோக்கியம், ஹெல்த் இஷ்யூ எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுதுங்க. மன அமைதி, நல்ல தூக்கம் வரும். இதனால் வரைக்கும் தூக்கத்துக்கு போராடி இருப்பீங்க. சின்னதாக உடல் சோர்வு ஏற்படக்கூட ஓய்வு தேவை. இதை புரிஞ்சுக்கிட்டு உடம்ப கவனிங்க. சின்னதாக அசதி இருக்கும், ஆனால் மேஜராக, அதாவது பொதுவாக பார்க்குறத விட ஆணித்தனமாக சொல்கிற உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் வராதுங்க. அதே மாதிரி உங்களுடைய மனநிலை மேம்பாடாகுது. சுவாச பிரச்சனை இருந்துச்சுன்னா கவனமாக இருங்க. இதுக்கிடையில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லிடுறேங்க. வெள்ளிக்கிழமையில் யார் நம்மளோட மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. கூடவே வெள்ளிக்கிழமைகளில் வெண்மை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க. சுக்கிர பகவானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் தானம் கொடுக்கறது, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றுறது, பாம்பு நாகராஜர் வழிபாடு உங்களுக்கு நன்மையை மேம்படுத்துங்க. இதோட புதன்கிழமையில் விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை அணிவிச்சு தீபம் ஏற்றுங்க. வழிபாடு செய்கிறது, விஷ்ணு பகவானை வழிபாடு செய்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இதோட இந்த நேரங்களில் வேலை, தொழில், ஒப்பந்தம், சம்பளம் இது எல்லாத்துக்குமே குரு உங்களுக்கு துணையாக நிற்கிறாரு. இதில் நல்ல சுவாரஸ்யமான மாற்றங்கள் எல்லாமே வருங்க. பதவி உயர்வு சாத்தியம். இதோட நண்பர்கள் கிட்ட எதிர்பாராத உதவி கிடைக்கும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும், புரிதல் அதிகமாகும். ஆனால் அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? பணம் வருது அப்படின்னா அங்கே தேவையில்லாத செலவுகளை கட் பண்ணிடுங்க. கவனமாக இருங்க. பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணம் அது 10 ரூபாய் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணுங்க. யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிடுங்க. அதே மாதிரி பணவரவு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் தரக்கூடிய காலகட்டம்னு சொன்னேன் இல்லையா? வேலை, தொழில், உறவு இந்த மூன்றுலேயுமே நல்ல உயர்வை ஏற்படுத்துகிறாரு. அதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். பணவரவு, புதிய வாய்ப்பு உங்களுடைய தன்னம்பிக்கை, தைரியத்தை அதிகப்படுத்துகிறாரு. ஆண்களுக்கு வேலையில் மாற்றம் கொடுக்கும், நன்மை உண்டாகும். புதிய உறவு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரப்போகுது. கல்வி, தேர்வு, ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாத்துலேயுமே வெற்றி இருக்குங்க. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எந்த இடத்துலையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. முக்கியமாக குடும்ப உறவுகள் கிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதை நீங்களே ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது அப்படின்னா உறவுகள் கிட்ட கூட நீங்கள் சுமூகமாக மூவ் பண்ணுங்க. அதை நீங்களாக தான் சண்டை சச்சரவு ஏதாவது இருந்தால் அதை குறைச்சிக்கணும். மறுபடியும் உறவுகளுக்குள்ள ஒரு நல்ல பிணைப்பை உண்டாக்கணும். அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்பிக்கை, உங்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய காலம்னு சொன்னேன். விதி இது நாள் வரைக்கும் உங்களை சோதித்தது உண்மைதான். ஆனால் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது. உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய வெற்றி, பிரகாசம் அப்படின்னா இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனை முடிஞ்சு சாதனை காலம்பம் ஆரம்பங்க. துலாம் ராசி அப்படின்னாவே எப்போவுமே நான் சொல்கிறது ஒன்று தான், நேர்மை, நியாயம், சமநிலை. இதை தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்களாக நீங்கள் செயல்பட்டீங்க. கடந்த சில நாட்களில் அந்த சமநிலையை சிதறி போச்சு. இப்போ அது மறுபடியும் திரும்பி வரக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்குது. இனி ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு புதிய பக்கம் தொடங்க போகுதுங்க. எல்லாமே புதுசாக இருக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு ஆதரவாக இருக்கிறாரு. உங்களுடைய கவர்ச்சி பேச்சு, தன்னம்பிக்கை எல்லாமே உயர்வாக இருக்க போகுது. புதிய வேலை, புதிய திட்டம், யாரோ ஒருத்தவங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஊக்கம் தர போகிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க. துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இந்த உலகத்தில் சமநிலை, நியாயம், நெறி, சமதர்மம் இது எல்லாத்தையுமே
கையில் தூக்கி கொண்டிருக்கக்கூடிய தராசை சின்னமாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்கள். இதோட துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன இது எல்லாமே தாங்க உயிர் மூச்சு. ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சமமாக இல்லைங்க. இவங்க எல்லாருடைய நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் பாடுபடுவாங்க. ஆனால் இவங்களுக்குன்னு அங்கே எந்த ஒரு விஷயமும் சாத்தியப்பட்டதே கிடையாதுங்க. இப்போது துலாம் ராசியோடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன? பெரும்பாலும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். ஆனால் இந்த துலாம் ராசியோட மனசில் அடிக்கடி இந்த கேள்வி வந்துட்டே இருக்குங்க. நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்க ஏன் சிரிக்கிறாங்க? இது துலாம் ராசியோடைய மிகப்பெரிய கேள்விங்க. இந்த கேள்விக்கான பதில் யார் சொன்னால் சிறப்பாக இருக்கும்? சித்தர்கள் இதை பற்றி பேசியிருக்காங்க. சித்தர்கள் சொன்ன ரகசியந்தாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு இப்போ நான் பேச போகிறேன். துலாம் அப்படின்னாவே நல்லவங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுங்க. நல்லவங்க அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்க நேர்மையானவங்க, கஷ்டப்படக்கூடிய மனுஷங்க, மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷங்க தாங்க துலாம் ராசிக்காரங்க. இவங்க அதிகமாக சோதனைகளை தான் அனுபவிப்பாங்க. இதனால் நிறைய தடவை இந்த கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தாங்க இருக்கும். அதாவது கெட்டவன், ஏமாத்துறவன், சுயநலக்கார எல்லாருமே சிரிக்கிறான், நல்லா வளமாக வாழ்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க, அவங்க எல்லாருமே அப்படி இருக்கிறது போல தான் நமக்கு தோணும். ஆனால் அவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த கர்ம ரகசியந்தாங்க இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களினுடைய ஒரு வாழ்க்கை தாங்க துலாம் வாழும். இவங்களுடைய மனசுக்குள்ளே எப்போவுமே நியாயம்னா என்ன, தவறுனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம பண்ணுறது நியாயம்தானா, தப்பு பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி சுய பரிசோதனை அளவு துலாம் ராசிக்காரங்க அதை செஞ்சுட்டு தாங்க வாழ்ந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு இதயம் அப்படிங்கிறது ஒரு தராசு மாதிரிங்க. ஒவ்வொரு முடிவுமே நுணுக்கமாக எடுப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க நல்லவங்க அப்படிங்கிறதுக்கு இதுவே பெருத்த அடையாளம்ங்க. ஆனால் அந்த நல்ல தன்மை சில நேரம் இவங்களுக்கே எதிராக மாறிடும். என்ன, இவங்க நல்லவங்க, நல்லது செய்கிறாங்க, ஆனால் மற்றவங்களுக்கு இவங்க எப்படி தெரியுவாங்க, மற்றவங்க பண்ண பழியையும் பாவத்தையும் சுமக்கக்கூடியவங்களாக தெரிவாங்க. ஸோ எல்லாருக்கும் துலாம்னா கெட்டவங்க தாங்க தெரியும். இவங்க எப்போவுமே மற்றவங்களுடைய உணர்ச்சிகளை முன்னிலைப்படுத்துவாங்க. தானே கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அடுத்தவங்க நிம்மதியாக வாழணும், கஷ்டம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற நேரத்தில் தான் மற்றவங்களை கஷ்டப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறாங்க. இதை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சமநிலை ஆன்மா தன்னோட நிம்மதியை மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணணுமா, அந்த தியாகத்தை தான் துலாம் ராசி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ தியாகத்தால் துலாம் ராசிக்காரர்களுக்கு சோதனை வருது. அந்த சோதனை அப்படிங்கிறது உங்களை தண்டிக்கிறதுக்கு கிடையாதுங்க, உங்களை உயர்த்தி வைக்க. இப்போ துலாம் ராசிக்கு இன்னொரு கேள்வி இருக்குது இல்லையா, ஏன் நல்லவன் கஷ்டப்படுறான்? அதுக்கான பதில் என்ன? நல்லவன் கஷ்டத்தை நியாயமாக எதிர்கொள்கிறாங்க, அதனால இவங்க அழுகிறாங்க, வஞ்சிக்கப்படுறாங்க, கீழே விழுறாங்க, வேற ஒரு ஆளுங்களை எல்லாம் தள்ளப்படுறாங்க. ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்டாலுமே சரி, உங்களுடைய நேர்மையை என்னைக்குமே நீங்கள் விட்டு விலகினதே கிடையாதுங்க. அதனால தான் கர்மத்தோட வல்லமை அப்படிங்கிறது நியாயமாக இருக்கவங்க சோதிக்கப்படுறது. ஆனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. பயப்படாதீங்க. அதே மாதிரி கெட்டவன் சிரிக்கிறான், ஏன்னா அவனுடைய கர்ம கணக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை அப்படின்னு அர்த்தங்க. அதாவது அவன் பண்ண பாவ கணக்கு இன்னும் அவனுக்கு அந்த வேலையை காட்ட ஆரம்பிக்கலை அப்படின்னு அர்த்தங்க. ஸோ உங்களோட பழைய ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே மிச்சம் இருக்கு இல்லையா, உங்களோட பாவ கணக்குன்னு கூட வச்சுக்கோங்களேன். இதை உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. அது எல்லாமே சுத்திகரிக்கப்படுறதுனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்க. உங்களுடைய கணக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும்.
ஆனால் கெட்டவனுடைய கணக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவன் லைஃப் லாங் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தை மட்டும்தாங்க அனுபவிப்பான். ஓகேங்களா? அவனுக்கு இதயம் இல்லை, வெளியில் சிரிக்கிறான், ஆனால் அந்த சிரிப்பு வந்து போலியானதுங்க. அவனோட உள்ளத்தில் வலியை மூடிக்கிறதுக்கு அவன் முகமூடி தான் அந்த சிரிப்புங்க. சித்தர் சொல்கிறது போல் அவன் இப்போ சிரிக்கட்டும், ஆனால் அவன் கர்மத்தோட கடைசி நீதிபதி, அவனுக்கு சிரிப்பு அடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஸோ துலாம் ராசியோட குணங்களும் சோதனைகளும் எப்படி இருக்குன்னா, துலாம் ராசி வந்து இயற்கையிலேயே இயல்பாகவே சமாதானத்தை விரும்பக்கூடியவங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க, யார்கிட்டையும் சண்டை போட மாட்டீங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுக்கத்தையும் பண்பையும் கடைபிடிப்பீங்க. ஆனால் அந்த பண்பை உலகம் சில நேரங்களில் பலவீனமாக பார்க்குதுங்க. மனசை வந்து யாருமே ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. வெளியில் சிரிக்கிறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அதிக வலிகளை சுமந்துட்டுருக்கீங்க. அந்த சுமை வந்து குடும்பத்துக்காகவும் பாசத்துக்காகவும் நியாயத்துக்காகவும் தர்மத்துக்காகவும் சுமந்துட்டு இருக்கீங்க. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்நாளில் யாரையுமே காயப்படுத்த மாட்டாங்க. ஆனால் பல பேர் உங்களை வந்து காயப்படுத்திட்டு தான் சந்தோஷப்படுவாங்க. உங்களுடைய கர்மம் என்ன தெரியுமா? அன்பு கொடுத்து வலியை கற்றுக்குறீங்க, ஆனால் அமைதி கண்டிப்பாக திரும்புங்க. வருத்தப்படாதீங்க. துலாம் ராசி வருத்தப்பட்டால் அது கடவுள் அழுகிறதுக்கு சமங்க. சரிங்களா? துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் தூது, ஆலோசனை, கலை, நியாயம் இது போன்ற துறைகளில் சிறப்பாக மின்னுவீங்க. உங்களுடைய வாக்காற்றல் வந்து வித்தியாசமான நீதிமன்றங்க. அரசு, கல்வி, இசை, அழகுத்துறை, சமூக சேவை இது எல்லாமே உங்களுக்கு ஏற்ற துறைகள். இதில் எல்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே தான் போகும். அதே மாதிரி பணம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி கொஞ்சம் எட்டா கனி போல தாங்க. பணம் வரும், ஆனால் நிலைக்காது. ஸோ உங்களுக்கு எந்த பணம் தாமதப்பட்டு தடைப்பட்டு வருதோ அது நிலச்சிருக்குங்க. அதே மாதிரி பொருள் வருமானமும் தாமதமாகும், ஆனால் நிலச்சிருக்கும். இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. சனி உங்களை சோதிக்கிறாரு, ஆனால் சுக்கிர பகவான் எப்போவுமே உங்களை பாதுகாக்கிறாருங்க. சனி சொல்கிறது என்ன தெரியுமா? நீ உன்னோட நெறியை காப்பாற்றிட்ட, அதாவது உன்னோட நியாயத்தை காப்பாற்றிட்டேன்னா நான் உனக்கு வாழ்நாள் முழுவதுமே நிலச்ச செல்வத்தை தருவேன்னு உறுதி கொடுக்குறாருங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நியாயத்தோட தர்மத்தோட வாழ்கிறீங்க, ஆனால் சில சமயம் சூழ்ச்சியில் மாட்டிக்கிறீங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துட்டீங்க அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு நிலைச்ச வருமானத்தை கொடுத்துருவாருங்க. என்னம்மா நீ சொல்கிற? நான் நியாயமாக தர்மமாக தானே நடந்துக்கிறேன். ஆமாங்க, ஆனால் சனி பகவானை போட்டிருக்க விழிப்புணர்வோட யார் இருக்காங்களோ, யார் திட்டமிடுதலோடு இருக்காங்களோ அவங்களுக்கு தாங்க ரொம்ப பிடிக்கும். அதை தான் உங்களை வந்து மாற சொல்கிறாரு. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நியாயத்தோடையும் தர்மத்தோடையும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனி பகவான் வந்து உங்களுக்கு எல்லா நேரத்துலேயும் சப்போர்ட் பண்ணுவாருங்க. எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு வராமல் பாதுகாப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. நீங்கள் எதிர்பார்த்த எல்லா வாழ்க்கையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வேலை செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராதுங்க. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைதுங்க. ரொம்ப நாளாக திருமண வரன் பார்த்துட்டே இருக்கோம், ஆனால் எங்களுக்கான சரியான வரன் மட்டும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு திருமண வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. காதல் வாழ்க்கை எல்லாமே திருமணத்தில் முடியக்கூடிய நல்ல நேரமாக இப்போ அமையுதுங்க. நான் போகாத கோயில் இல்லை, வேண்டாத சாமி இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கவே இல்லை, ஆனால் திருமணமாகி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த துலாம் ராசிக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான வீட்டில் ஒரு குழந்தையோட அழுகுரல் கேட்கறதுக்கான வாய்ப்பு அமையுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நல்ல மனசுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புங்க. நீடித்த வருமானத்தையும் நிலைத்த செல்வத்தையும் கண்டிப்பாக தெய்வங்களோட ஆசீர்வாதத்தினால துலாம் ராசிக்கு இப்போ கிடைக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு
இருக்குதுங்க. நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குதுங்க. கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. அதே மாதிரி சொந்த பந்தங்களால் உறவுகளால் நிறைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உங்களுக்கு அந்த உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுதுங்க. உங்களை கேவலமாக பேசினவங்க எல்லாருமே உங்களை தேடி வர போகிறாங்க. அவங்களாம் உங்களை தேடி உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உயரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க.